எந்த கதாநாயகனாவது பொம்பளை தூக்காமல் இருக்கானா சொல்லுங்கள்? அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜியிலேருந்து இந்த காலத்து லேட்டஸ்ட் நடிகர் வரைக்கும் அந்த காதலியே ஒரு தூக்கிடணும், தூக்கி ஒரு சுற்றணும். ஏன் தூக்குறாங்க? வெயிட் லிஃப்டிங்லாம் ஏன் பண்ணுறாங்க? ஏன் சாப்பிட்டது செரிமானம் ஆகலையா? எதுக்கு இந்த கவாத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்பு அதிகமாகிற போது அதை அப்படியே தூக்கணும் இந்த நபரின்னு தோன்றுவது சகஜம். அதுபோல் அந்த தெய்வத்தால் அனுகிரகிக்கப்பட்ட தொண்டர்கள் உங்களை எங்கள் தோளில் தாங்கிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு தொண்டு, ஒரு சேவை, அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. இப்போ தெய்வம் என்ன சொல்லி, என்னடா வம்பா இருக்குது, சரி போ. அப்போது தெய்வங்களுக்கு ஏறக்குறைய மனித தோற்றம் தான் இருக்கும். இப்போ முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாதிரி தான் கண், நமக்கு மாதிரி தான் மூக்கு, நமக்கு மாதிரி தான் வாய் எல்லாம் இருக்கும். மகிமை அதிகமாக இருக்கும், அது வேறு. தோற்றம் பார்த்திங்கன்னா மனிதர்களை போல தான் இருப்பாங்க அவங்க. இப்போ பெருமாளை பார்த்திங்கன்னா மனிதனை போல தோற்றம் தான். கோயிலில் போய் பாருங்கள். அப்போ எல்லா தெய்வங்களும் ஆண் போலையும் பெண் போலையும் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆணை ஒரு ஆண் சுமந்தால் அல்லது ஒரு பெண்ணை ஒரு பெண் சுமந்தால் பார்க்குறதுக்கு அந்த புரோட்டோகால் நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி விகற்பமாக இருக்கும். இப்போ மனுஷன் ரிக்ஷாவில் வச்சு எடுக்கிறான், இந்த கொடுமை போகணும்னு சொல்லி தானே மிதி ரிக்ஷா கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்தாங்கல்ல. அது மாதிரி ஒரே தோற்றமுள்ள ஒரு நபரை அதே தோற்றமுள்ள ஒருவர் தூக்கி சுமக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ வேறு வடிவு மாற்றி கொஞ்சம் மனித நிலைமையை விட ஒரு டிகிரி கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி அந்த நிலையில் அந்த தொண்டு செய்வோம், சேவை செய்வோம். இப்போ ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர்னு ஆரம்பித்து 6 அறிவு வரைக்கும் வரும்போது மனிதனுடைய 6 அறிவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது யாருன்னா விலங்கு, பறவை. அப்போ அந்த வடிவை எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு பக்தர் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்றார். ஒரு பக்தர் நான் அன்னமாக இருக்கிறேங்க. ஒரு பக்தர் நான் சிங்கமாக இருக்கிறேன்னு. அவங்க இஷ்டம். பார்வைக்கு தான் அவங்க விலங்குகள், பறவைகள். அறிவு மனிதனை விட அதிகம் தெய்வ நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிகிற ஞான திருஷ்டி நமக்கு தெரியாது, அவங்களால முடியுது நமக்கு முடியாது. ஒரு சாதாரண கழுகும் பெருமாளுடைய கருடனும் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண காளமாடும் சிவனுடைய வாகனமும் ஒன்றும் இல்லை. காட்டில் நீங்கள் பார்க்குற மயிலும் முருகனுடைய வாகன மயிலும் ஒன்றும் இல்லை.